தமிழ்நாடு டுடே பத்திரிகைக்கு வந்த அதிர்ச்சி தொலைபேசி அழைப்பு. தமிழ்நாடு டுடே பத்திரிகைக்கு வந்த அதிர்ச்சி தொலைபேசி அழைப்பு. தமிழகத்தில் நடைபெறும் கொலைகளுக்கு இந்த நபர்கள்தான் காரணம் என்று ஒருவர் தொலைபேசியில் பரபரப்பான தகவலை தெரிவித்துள்ளார். சார், இது நான் ஒரு 5 வருஷமா இதை நான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். சாதாரணமா சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு சீர்குலைவு அப்படிங்கிறது, இந்த இயற்கை மரணம் இல்லாத மரணங்கள் அப்படிங்கறத கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். அப்ப ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள்ல இருந்து எல்லா பேருமே ஸ்கூல்ல இறக்குறாங்க, இல்ல தற்கொலை பண்றாங்க, இல்ல கொலை பண்றாங்க. இந்த மாதிரி நடக்கவும் சில விஷயங்களை அனலைஸ் பண்றப்ப இது எதனால நடக்குது அப்படிங்கறது ஆரம்பத்துல நான் நம்ம டிஎன் வில்லேஜ் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் கவர்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. அந்த இதுல நான் ஓபன் பண்ணி அந்த இடத்துக்கு உண்டான சிட்டாவை எடுத்து நான் பார்த்தேன். அப்ப பட்டாதாரர்கள்ல ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டுமே கண்டினியூவா தமிழ்நாடு ஃபுல்லா வந்துகிட்டே இருக்கு. அப்ப கம்ப்ளீட்டா ஒரே ஒரு சர்வே நம்பருக்குள்ளேயே இத்தனை பேர் அப்படிங்கிறது கண்டினியூவா எல்லா இடத்துலயும் தமிழ்நாடு ஃபுல்லா வரவும் எனக்கு அதை நான் தனித்தனியா எழுதி ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப இது சிட்டால இருக்கு அப்படிங்கிறப்ப அப்ப இதுல ஒரே மாதிரி பேர், ஆனா என்னன்னா ஒவ்வொரு சர்வே நம்பருக்கும் சிட்டா நம்பர்ல தகப்பனார் பேர் மட்டும் மாறும். அப்ப தகப்பனார் பேர் மாறுதுங்கிறப்ப அப்ப இது வேற ஆளு அது வேற ஆளு அப்படிங்கிற மாதிரிதான் ஃபர்ஸ்ட் நான் நினைச்சேன். அதுக்கப்புறமா இதே கவர்மெண்ட் 1 இயருக்கு முன்ன, இப்ப ரீசெண்டா ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி பிசிக்கல் ரிசர்ச் இதுல இருந்து ஆப் ஓபன் பண்ணாங்க. அதுல பழைய ரெக்கார்ட்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு, இனாஃபேர் ரெஜிஸ்டர், OFR ஓல்டு செட்டில்மெண்ட் ரிப்போர்ட் எல்லாமே. அப்ப அதுல நான் பாக்குறப்ப அப்ப குறிப்பிட்ட இந்த இதை ஏற்கனவே நான் கலெக்ட் பண்ணி வச்சிருந்ததுல அந்த இனாஃபேர் ரெஜிஸ்டர்ல போய் நான் பாக்குறேன். குறிப்பிட்ட இந்த சிட்டா நம்பர் மட்டும் 12 அதாவது அதிகபட்சமா வரக்கூடியது என்ன அப்படின்னா 12 10 12 12 12 11 12 13 12 17 12 38 இந்த இதுக்குள்ள மட்டும்தான் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே நடக்குது. அது இயற்கைக்கு மாறான மரணமா இருக்கு. விபத்து அப்படிங்கிறாங்க, அந்த விபத்து அப்படிங்கிறது சித்தரிக்கப்பட்டதா இருக்கா இல்ல உண்மையிலேயே அது விபத்தா அப்படிங்கிறது ஜட்ஜ் பண்ண முடியல. அவங்க இருக்கிற இடம் அப்படிங்கிறது ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அவங்களோட சிட்டாக்கு நான் போட்டு பார்த்தாலும் அவங்க ஆக்சிடென்ட் ஆனது ஒரு 100 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட ஆனாலும் இங்க இருக்க சிட்டா நம்பர் அங்க இருக்க சிட்டா நம்பர் ஈவனா ஒரே மாதிரி வருது. இதுல காவல்துறையில இப்ப ரீசெண்டா இந்த ஒரு 10 மாசத்துக்குள்ளேயே இயற்கை மரணம், அதாவது மாரடைப்பு டியூட்டில இருக்கிறப்ப, இப்ப ரீசெண்டா எலெக்ஷன்ல டியூட்டில இருக்கிறப்ப 3 பேர் இருந்தாங்க. இந்த டீடைல் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணேன். அப்ப கலெக்ட் பண்ணி பாக்குறப்ப 20 போலீஸ்காரவங்க மரணம் சந்தேக மரணமா தான் இருக்கு. அது விபத்தா இருக்கட்டும், கொலையா இருக்கட்டும், எல்லாமே. இப்ப இவங்களை நான் சர்ச் பண்ணி எடுக்கிறப்ப இதே சிட்டா நம்பர் அங்கேயும் வரும். ஓகேவா? அடுத்தது லாயர்ஸ் நான் தனியா எடுத்தேன். அவங்களுக்கு ஒரு 15 பேருக்கு நான் எடுத்திருக்கேன், விபத்துல இறந்தவங்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப அவங்களுக்கு இதே சிட்டா நம்பர் தான் அங்கேயும் வருது, இதே பேர் கொண்டவங்க தான் அங்கேயும் இருக்காங்க. அப்ப இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத இது பண்றதுக்காக தான் நான் 6 மாசத்துக்கு முன்னாடி சரி நேரா கவர்மெண்ட் கொண்டு போவோம் அப்படிங்கறதுக்காக நான் கொண்டு போனேன். ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லங்கிறப்ப அப்ப இது அரசு அதிகாரிகள்னால தெரிஞ்சே இது நடக்குதா? இதெல்லாம் பண்றதுக்கு என்ன காரணம்? இது என்ன காரணம் அப்படின்னா அந்த நிலத்தை இன்னமும் ஆக்குபை பண்ணி வச்சிருக்க நெட்வொர்க் தான் இதை பண்ணுது. என்ன அப்படின்னா இறக்குறவங்களோட பேரும் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் பேரும் ஈவனா ஒரே மாதிரி வந்துகிட்டே இருக்கு. இப்ப சாதாரணமா கே ராஜன் இறந்தாரு, அவருக்கு பையன் ஒரு பையன் ரமேஷ்னு ஒரு பையன் இருக்கா, அப்படி கணேஷ்னு ஒரு பையன் இருக்கா, அப்படி ராஜேஸ்வரின்னு ஒரு பொண்ணு இருக்கு. ஓகேவா? அதே போல சின்னத்திரை நடிகை ராஜேஸ்வரி ஒரு தற்கொலை. இந்த ராஜேஸ்வரி ஈவனா பாத்தீங்கன்னா இறக்குறவங்க எல்லா பேரும் இந்த ராஜேஸ்வரி நேம் கொண்டவங்களே வர மாதிரியே வரும். அது இறக்குறவங்களுக்கு காமனா இதே இந்த ராஜன் அவர் தற்கொலை பண்ணிட்டாரு, அதுக்கும் சம்பந்தம் இருக்குன்றீங்களா? கண்டிப்பா. லேண்ட், அவங்க இருக்கிற லேண்ட், அவங்க வீடு எல்லாமே இதே சிட்டா நம்பருக்குள்ளதான் இருக்கு. இவங்க அந்த பேரை யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு இவருக்கு ஜெயம் ரவிக்கு பிரச்சனை ஓடுது அப்படின்னா அவரோட பேரு ரவி, அவங்க அப்பா பேரு ராஜா, அவங்க அண்ணன் பேர் ராஜா, அவங்க அப்பா பேரு மோகன். காமனா எழுதி வச்சிருக்க, டவுட்ல எழுதி வச்சிருக்க இதே பேர் கொண்ட எந்தெந்த குடும்பம் இருக்க எல்லா பேருமே பாதிப்புல இருக்காங்க. நெட்வொர்க் இது பெரிய நெட்வொர்க்கா இருக்கு. அதனாலதான் இதை நான் கவர்மெண்ட்டுக்கு எப்படியாவது கொண்டு போகணும் அப்படின்ட்டு நான் அது பண்ணேன். இது நான் போட்ட பெட்டிஷன் 38 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பார்வைக்கு போச்சா இல்ல இடையிலேயே அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? இது யார் பேர்ல இருக்கு, ஏதாவது சொல்ல முடியுமா? இது என்ன அப்படின்னா பெருமாள் இனாம் அப்படிங்கிறது காமனா வந்துட்டு இருக்கு. ஒரு அந்த காலத்துல ஒரு பெரிய நிலக்கலாரா இருக்கலாம், ஒரு ஜமீனா இருக்கலாம், அவங்களுக்கு கொடுக்குற இடங்கள் அப்படிங்கிறது 350-400 ஏக்கர் ரேஞ்சில தான் போய்கிட்டு இருக்கு. இறந்தவங்களுக்கு ஒரு சொந்த இடம் இருக்கு, அந்த சொந்த இடம் இந்த சிட்டா நம்பர்ல இருக்கு, இந்த சிட்டா நம்பர்ல இருக்கு. ஆனா இவங்க அந்த இறக்குறவங்களோட பேரு அப்படிங்கிறது
நான் ரப்பா எழுதி வச்சிருக்கிற அந்த பேருக்குள்ள ஒரு நபரா இருக்காங்க. சித்ரா, ராஜேஸ்வரி, கவிதா, செல்வி, மகாலட்சுமி, லட்சுமின்னு யார் பேர் கொண்டவங்க இருந்தாலும் சரி, அது காமனா வந்து இந்த விபத்துல தான் வருது. நீங்க இத சொல்றத பார்த்தா ஏதோ ஒரு சைக்காட்டிக் படமோ இல்ல ஒரு த்ரில்லர் படமோ அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க. உண்மை அதுதான். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ரெக்கார்ட்ஸ் வந்து ஆதாரத்தோட நான் எடுத்து வச்சு எல்லா விளக்கங்களும் நான் கொடுக்குறேன். நான் அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா இது திருநெல்வேலியில இருந்து தான் ஆரம்பிக்கும். தமிழ்நாடு ஃபுல்லா இல்ல சார், அதர் ஸ்டேட்லயும் இதுக்கு உண்டான இது நடந்துகிட்டு தான் இருக்கு. இது கவர்மெண்ட்டுக்கு தெரியல, அது மட்டும்தான் உண்மை. கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருந்தா டிஎன் வில்லேஜ் ஆப்னு ஒரு ஆப்பை கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. பிசிக்கல் ரிசர்ச்ல இருந்து ஐஎஃப்ஆர் பார்க்கலான்ட்டு கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. இத்தனைக்கும் ஊழல் நடக்கிறது. டிஎம்கே வந்து ஊழல்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு இபில வந்து ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. இந்த ஊழல் பண்ண அந்த கான்ட்ராக்ட்ல யார் யார் வந்து கோட் பண்ணிருந்தாங்களோ அந்த கம்பெனி 6 கம்பெனி போட்டிருக்கேன். அந்த 6 கம்பெனியை அப்படிப்பட்ட ஒரு அட்ரஸ்ல ஒரு சின்ன போர்டை வச்சுதான் உட்காந்துருக்காங்க. அந்த போர்டுக்குள்ளயும் இதே சிட்டா நம்பர் கொண்டவங்க உள்ள இருக்காங்க. அப்ப தப்பு பண்றது அவங்க, தண்டனை அனுபவிக்கிறதுங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல பழிய போடுறாங்க. அந்த ரேஞ்சில போகுது நடக்கிற எல்லாத்துக்குமே. சென்னையில வந்து கொரட்டூர்ல 2300 குடும்பங்கள் வந்து பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்களா சார்? கொரட்டூர்ல ஒரே அபார்ட்மெண்ட்ல 2300 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, 2300 கோடி இதாயிருச்சு அப்படிங்கிறாங்க. அந்த சிட்டா நம்பருக்குள்ளையும் இதே 1210 சிட்டா நம்பர் உள்ள இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற சர்வே நம்பர் பார்த்தோம் அப்படின்னா என்ன பேர்லாம் நான் டவுட்ல எழுதி வச்சிருக்கேனோ அந்த பேர் கொண்டவங்க எல்லா பேருமே உள்ள இருக்காங்க. அப்ப எதுக்காக உள்ள வைக்கிறாங்க? ஆனா இறக்குறவங்களை அதிகபட்சமா தென் சைட்ல இருந்து போறவங்க தான் அதிகமா இறக்காங்க. இது நீங்க ஒரு பிரஸ் மீட் வைக்கல சார்? ஒத்தையாளா உயிருக்கு பயந்து என்ன ஏதுன்னு தெரியாம யாரும் வந்து பைக்ல பக்கத்துல வந்து வேகமா வந்தாலுமே பயந்து நான் போயிட்டு இருக்கேன். எனக்கு சப்போர்ட்டுங்கிறது யாருமே கிடையாது. சரியா? எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு. அப்படிங்கிறப்ப இத வந்து நான் எப்படி வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது அப்படிங்கறது தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். ஆனா நிச்சயமும் நான் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி போட்டப்ப கூட இவங்க இதை கேட்டிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு நடந்த ஒரு 500 சாவுகளை வந்து மரணங்களை வந்து தடுத்திருக்கலாம். அப்ப கவர்மெண்ட் வந்து இதுக்கு சரியில்லாம இருக்கிறப்ப நான் என்ன சார் ஒத்தையாளா என்ன சார் நான் பண்ண முடியும்? நான் கவர்மெண்ட்டுக்கு கொண்டு என்ன காரணத்துக்காக போறானோ லேண்ட் கிராஃப்டிங் தான். அவங்க இடத்த இந்த நபர்களுக்கு வேற யாரையும் விற்க விட மாட்டாங்க. திருப்பி அந்த நபர் வாங்குற நபரும் அதே பேர் கொண்டவங்க தான் உள்ள கொண்டு வர்றாங்க. ஏன்? அப்ப இது கவர்மெண்ட் கையில எடுத்தாலே ஒழிய இதுக்கு உண்டான ஒரு நிதர்சனமான ஒரு இது நடக்கும். டெய்லி நடக்கிற அத்தனைக்குமே உட்கார்ந்து போட்டுருவேன். போடுறப்ப எல்லாமே இதே சிட்டா நம்பருக்குள்ள உள்ள வந்துடும். அதுல இறக்குறவங்களும் பேர் பாத்தீங்க அப்படின்னா டவுட்ல எழுதி வச்சிருக்க அத்தனை பேரும் அப்படியே வந்துடும். சம்பந்தப்பட்டிருக்காங்க. நீங்க யாரு சார் விஐபிஸ் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க? விஐபிஸ் எல்லாம் சம்பந்தப்படல சார். இதுல அதிகமா பாதிக்கப்படுறது விஐபிஸ் தான் சார் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அவங்களோட குடும்பத்துல இருக்கிற மரணங்கள் அப்படிங்கறது அது விபத்தார்களா எதுவா நடந்தாலும் இந்த நெட்வொர்க் தான் அதை தெளிவா பண்றாங்க. இத விளக்கம் கொடுக்கறதுக்கு நான் ரெடி. பிரஸ் மீட்ல வைக்கிறதுக்கு நீங்க எங்க கூப்பிட்டாலும் சரி, மதுரைக்குள்ள சொல்லுங்க, நான் நேரடியாவே வர்றேன். எல்லா ஆதாரத்தையும் நான் தரேன். ஓகே.